வணக்கம் நண்பா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்ப பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சேனலை பொறுத்தளவுக்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவுமே நடைபெறவில்லை. வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும் தான் நண்பா. ஒன்லி கெஸிங் மட்டும் தான். சரிங்களா? நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. சரிங்களா? அதே மாதிரி இந்த சேனல் பொறுத்தளவுக்கு நண்பா பண இழப்பு, சரிங்களா, அது எது நம்ம சேனலில் பங்கு இருக்காது. சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா வெறும் கெஸிங் மட்டும் தான் நண்பா. உங்கள் கணிப்போடு இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதாவது 719. ஒரு வேளை இந்த 2, அதாவது 7க்கு 2 வந்துச்சுன்னா 219. சரிங்களா? ஏன்னா நம்ம இதுக்கு மட்டும் தான் பவர் எடுத்திருந்தேன். மீதிப்படி 19 அப்படி எடுத்து கேமுக்குள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நண்பா. சரிங்களா? ஏன்னா எனக்கு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா உளுந்தரிசிலேருந்து ஒரு நம்பர் கீழே வரணும். சரிங்களா? அதாவது இந்த 370 இருக்குல்ல பம்பர் ரிசல்ட்டு, அதில் ஒரு நம்பர் கீழே வரும்னு எதிர்பார்த்தேன். நான் 7 எதிர்பார்த்தேன் நண்பா. இப்போ 7 இல்லாமல் ஒரு வேளை 0 வந்துருந்தோம். நமக்காக நம்ம 0 கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்தா நான் வந்து 0 தான் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு 19 நான் கொடுத்த நண்பா 3 நம்பரில் பார்த்திங்கன்னா 19 பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஏன்னா ஏபி இன்றைக்கி பாஸ் நண்பா நம்மளுக்கு. ஆனால் பாக்ஸில் தான் போட்டிருந்தேன். ஆனால் ஏபி மாட்டினுக்குது. சரிங்களா? நான் கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நண்பா 7க்கு 2 கொடுத்தேன். ஆனால் 1க்கு 6 தரல. ஏன்னா 1 தான் ஸ்ட்ராங் ஆச்சு. அதனால் 19 இல்லை 91 எங்கேயாச்சும் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏபிபிசி எடுத்த நண்பர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வின்னிங் வாய்ந்த நண்பர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நண்பா. சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பர் 3 நம்பர் டிஸ்டில் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் ஒரு நம்பர் மிஸ் ஆகினே போகுது. சரிங்களா? சரி வாங்க, ஏபிபிசி எடுத்த நண்பர், அதாவது ஏபிபிசி. சரிங்களா? நான் சொல்கிறது ஒன்று தான். நான் கொடுக்குற 3 நம்பருமே ஏபிபிசி எடுத்து விளையாடுங்க நண்பா. உங்களுக்கு வின்னிங்கில் ஷோராகவே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 3 டிஜிட்டில் எப்பவுமே ஒரு பாக்ஸ் போகிறீங்களா அதை விட்டுருங்க. மீது அதில் இருக்கிற 3 நம்பரில் 2 நம்பர் கேமுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஆல் போர்டு கொடுக்குற நம்பரில் மிஸ் ஆகாது. சரி நண்பா. சரி வாங்க, நம்ம நாளைக்கு கெஸிங்குள்ளே போகலாமா? நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும்தான். சரிங்களா? இது பெருசில் இல்லை, ஒரு சின்ன ட்ரிக். ஏன்னா நண்பா அங்கே ஒரு 16 இருக்குல்ல, சரியாக 5 நாள் கழிச்சுன்னா ஒரு 61, சரியாக ஒரு 5 நாள் கழிச்சுன்னா 61 கேம் முடிஞ்சுருக்கும். சரிங்களா? இப்போ இதில் என்ன தெரியுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16, 61, 61. சரிங்களா? இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஆனால் அன்றைக்கி நம்ம சரியாக கவனிக்கல. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நாளைக்கு பாருங்கப்பா, இங்கே 50 சரியாக ஒரு 3 நாள் கழிச்சு நண்பா 50 தான். அப்போ நம்மளுக்கு ஒரு 3 நாள் கழிச்சுன்னா அது நாளைக்கு. அப்போது ஏபி 50 வரணும். சரி நண்பா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி பாருங்க நண்பா. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் 50 மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50 சரியாக ஒரு 3 நாள் டிலே பண்ணி பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். அப்போ மேலே ஒரு 3 நாள் டிலே பண்ணி போய் பாருங்க நண்பா 93. அப்போ அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பண்ணால் 91. அடுத்து ஒரு 3 நாளைக்கு பண்ணால் 93. சரிங்களா? நண்பா இதில் ஏ போர்டு மட்டும் பாருங்களேன், 9, 9, 9. சரிங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது 5, 5. சரிங்களா? அப்போ நம்ம ஏ போர்டுக்கு என்ன நம்பர் எடுக்கணும்? 5. நம்ம மேக்ஸில் அதே தான் காமிக்குது, நம்மளுக்கு சார்ட்டில் அதை காமிக்குது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு 0 வரணும். சரி நண்பா? அது ஏ போர்டு இல்லை பி போர்டுன்னு எடுத்துக்கலாம். சரி நண்பா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த இதான் நண்பா இங்கே இருக்கிற 8. சரிங்களா? அது அப்படியே சி போர்டில் பாருங்க நண்பா பவரில் இருக்குது. அப்போ அடுத்தது ஏ போர்டு பாருங்க நண்பா 5. அந்த 5 நண்பா அப்படியே சி போர்டு பாருங்கள் பவரில் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற 4, இப்போ 4க்கு பவர் நண்பா 9ன்னு இருக்குது பி போர்டில். அப்போ இங்கே இருக்கிற நம்பர் 3, அப்போ 3க்கு பவர் நம்பர் 8. சரிங்களா? இது ஒரு சின்ன லாஜிக் மட்டும் நண்பா 8. அப்போ நாளைக்கு 8 கேமுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்மளுக்கு 2 டைம் நண்பா பார்த்தீங்கன்னா சி போர்டு, அப்போ 2 டைம் வந்து பி போர்டு வரணும். சரிங்களா? அதனால் நம்மளுக்கு ஒரு வேளை பி போர்டு 8 இருந்தால், சரிங்களா, நம்மளுக்கு பி போர்டு 8 இருந்தால் அப்போ நம்மளுக்கு சி போர்டுக்கு 0 போகணும். சரி நண்பா? அப்போ சி போர்டுக்கு 0. அப்போ நாளைக்கு 580. அப்படி இல்லை ஒரு வேளை 50 நம்மளுக்கு ஏபியே வந்துருச்சுன்னா, சரிங்களா, அப்போ 508. சரி நண்பா? இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் நம்ம 2 நம்பர்னாச்சும் கேமுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? எந்த ஒரு மாற்றம் இல்லை. நான் கொடுக்குற போர்டு நம்பர் 2 நம்பர்னாச்சும் வரணும். இல்லை இது போர்டு மாறி கூட வரலாம். சரிங்களா? அதனால் 880 பாக்ஸில் போட்டுக்கோங்க நண்பா. சரிங்களா? அதுதான் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 880 வரதான முடியுமாச்சுன்னா 05 எப்படி வேணாலும் வரும். சரிங்களா? உள்ளே எடுத்து சி போர்டில் வைக்கலாம். அது சி போர்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 டைம் 0 நிப்பாட்டும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்
சி போர்டில் இருக்கிற மேலே இருக்கிற சரிங்களா அந்த 3லேருந்து கேம் வரும் சரிங்களா. அப்போ கேம் வந்து சி போர்டுக்கும் 8 போகலாம் சரிங்களா. அதனால் இந்த ஒரு நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணிக்கணும்பா. 580 பாக்ஸில் போட்டுக்கோங்க. அதில் ஏபிபிசி எடுத்து விளையாடிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் வந்துடும் சரியா நண்பா. சரி நண்பா, முழுக்க கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் இருக்கிறது. உங்கள் கைப்போட இருந்தாலும் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.